ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை, அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை, அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை. நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜபமாலை, பரிசடைய செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. இறையாட்சியின் மனிதர்களே, அரிமை தனி சீடர்களே,
இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதி விளைந்திடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், அறிவிலிடம் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதே நாளில் மதுரை உயர் மறை மாவட்ட மரியாயின் சேனையினர் தங்களது வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாளினை சிறப்பிக்கிறார்கள். மதுரை உயர் மறை மாவட்ட ஒருங்கிணைந்த மரியாயின் சேனையின் குடும்பமாக ஒன்றிணைந்து இன்றைய நாளில் இந்த ஜெபமாலை பவனியினை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே இன்றைய நாளில் சிறப்பாக அமைய உதவி புரிந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் நமக்காக இறைவனது அருள் இருக்கிறது, அன்னையினுடைய அருள் இருக்கிறது என்பதை காட்டுகின்ற விதமாக வெயிலானது குறைந்து ஒரு நல்ல ஒரு கால சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறது. ஆக அந்த வகையிலே இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய இந்த வேளையிலே நாம் அனைவரும் இந்த காலையில் சரியாக 9:30 மணிக்கு இந்த ஜெபமாலை பவனியினை நாம் ஆரம்பித்தோம். இவ்வளவு பேர் வந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக, மகிழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்கிறது. இவ்வளவு பேர் வருவாங்களா என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் அன்னையின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக நாங்கள் அன்னையினுடைய சேனையாளர்கள் என்பதை காட்டக்கூடிய விதமாக மதுரை உயர் மறைமாவட்ட அனைத்து சேனையினரும் ஒன்று கூடி இந்த பவனியிலே கலந்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆக இந்த பவனிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த மரியாயின் சேனையினுடைய ஆன்மீக
இயக்குனர் என்ற முறையிலே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய அழைப்பினை ஏற்று நான் வருகிறேன், நீங்கள் எந்த தேதியில் வைத்தாலும் நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று நமக்கு எந்த நாளினை கொடுத்து குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற நம்முடைய பாசமிகு பேராயர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றேன். அவரோடு கூட வந்திருக்கக்கூடிய நம்முடைய புதிய மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய இப்பங்கினுடைய பங்கு தந்தை அவர்களையும் இப்பள்ளியினுடைய தாளாளர் தந்தை, தலைமை ஆசிரியர் தந்தை, மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் தந்தை மற்றும் எலிஸ் நகர் பங்கு தந்தை அருட்தந்தை ஜோக்கிம் அவர்களையும் மற்ற தந்தையர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். நிகழ்ச்சிக்காக மதுரையாயின் சேனை ரீஜியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய, கோட்டாரிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், திண்டுக்கல் மறை மாவட்டத்திலிருந்து அதனுடைய கொமிசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையும் அன்போடு வருக வருகவென்று உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளையும், இவர்கள்தான் அந்தந்த பங்கிலே மரியாயின் சேனையை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இது உங்களது ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் மரியாளின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய சேனையின் உறுப்பினராக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பக்தியையும் ஆர்வத்தையும் காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே கொமிசியத்தை இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த மதுரை உயர் மறைமாவட்ட கொமிசிய பொறுப்பாளர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றேன். ஆக இது நமது மரியாயின் சேனையினுடைய சிறப்புமிக்க நிகழ்ச்சி. நாம் அனைவரும் மரியாயின் சேனையினுடைய உறுப்பினர்கள், மரியாயினுடைய சேனையினுடைய சேனையாளர்கள். ஆக நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தியையும் நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தையும் காட்டக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. ஏதோ வந்தோம் போனோம் என்பதில் மட்டுமல்ல, ஏதோ ஜெபமாலை தூக்கி வந்தோம் என்பதில் மட்டுமல்ல, மாறாக நாம் அனைவரும் மரியாளின் சாட்சிகள், மரியாளினுடைய புகழை பரப்பக்கூடியவர்கள். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் மரியாளினுடைய சேனையின் உறுப்பினர்களாக மரியாளின் பக்திக்கு சாட்சி பகரக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அதை வாழ்க்கையில் காட்டக்கூடிய மக்களாக என்றும் வாழ்வோம் என்ற உறுதியோடு இந்த நிகழ்விலே பங்கு பெறுவோம். திருப்பலி முன்னுரை. மதுரை உயர் மறை மாவட்டம் மரியாயின் சேனை 1980 வருடம் கொமிசியமாக உயர்த்தப்பட்டது. அன்றைய நாள் முதல் கொமிசியத்தின் ஆன்ம இயக்குநர்களின் வழிகாட்டுதலின்படியும் மூத்த சகோதரிகளின் வழிகாட்டுதலின்படியும் கொமிசியத்தின் கீழ் கியூரியாக்கள் உருவாக்கப்பட்டன. இன்றைய நாளில் நமது உயர் மறை மாவட்டத்தின் அளவில் கொமிசியத்தின் கீழ் 9 கியூரியாக்களும் 43 நேரடி பிரசிடியங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. 1 ஞான ஒளிபுரம் கியூரியா, 2 சிலுக்காரொட்டி கியூரியா, 3 விருதுநகர் கியூரியா, 4 ஆர்ஆர் நகர் கியூரியா, 5 சிறுமலை கியூரியா, 6 உத்தமபாளையம் கியூரியா, 7 மேலூர் கியூரியா, 8 அஞ்சல் நகர் கியூரியா, 9 ஒத்தையாள் கியூரியா ஆகிய பங்குகள் கியூரியாவின் தலைமையிடமாக இருந்து செயல்பட்டு வருகிறது. கொமிசியத்தின் ஊழிய உறுப்பினர்கள் மொத்தம் 3850 பேர் உள்ளனர். இவ்வாறு கொமிசியத்தின் வளர்ச்சிக்கு நன்றியாகவும் சேனை இல்லாத பங்குகளில் சேனையை உருவாக்கவும் தேவையான அருளை சேனை நிரம்ப பெற்றிடவும் அன்னையின் வழியில் சிறப்பாக பணி செய்ய வரம் வேண்டி நாம் இத்திருப்பலியில் இணைவோம்.
திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென்.
தந்தையே இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. இந்த விளக்கு ஏற்றுதல் என்பது இறைநீதி அருள் ஒளியை பரப்பவும் உள்ளங்களுக்கு ஒளியூட்ட செய்யப்படவும் ஒரு உன்னத ஆராதனை. கடவுள் மண்ணுலகு இருளாய் இருப்பதைக் கண்டு ஒளி உண்டாகுக என்றார். அவ்வாறே உலகின் ஒளி என போதித்தார். எனவே நம் அக இருளை நீக்கி ஒளியின் மக்களாக வாழ தீமையை மறந்துவிடவும் அன்னை மரியாளின் பண்புகளான அன்பு, தாழ்ச்சி, நம்பிக்கை, பொறுமை, சேவை இவற்றை ஒரு ஒளியாக ஏற்றுவோம். அன்பு. அன்னை மரியா எலிசபெத்தம்மாள் வீட்டிற்கு சென்று 3 மாதம் தங்கி பணிவிடை செய்தது போல தன்னலம் மறந்து பிறரன்பு பணி செய்ய அழைக்கப்பட்ட நம் மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் அவர்களை அன்பு என்னும் ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். தாழ்ச்சி. அன்னை மரியா வானதூதரிடம் உமது அடிமை என்று தன் தாழ்ச்சியை வெளிப்படுத்தியது போல நாமும் அந்த தாழ்ச்சி என்னும் ஒளியை ஏற்ற மதுரை உயர் மறை மாவட்டத்தின் மரியாயின் சேனையின் ஆன்ம இயக்குனர் அருள்பணி அமலராஜ் அவர்களை 2ஆம் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். நம்பிக்கை. நம்பிக்கை ஏமாற்றுவதில்லை. எனவே கடவுளின் தாய் அன்னை மரியா அனைவருக்கும் நம்பிக்கையின் ஒளி விளக்கு. எனவே நம்பிக்கை என்னும் ஒளியை ஏற்ற சேனையின் முக்கிய பணியான சிறைப்பணி செய்யும் அருள் சகோதரி ரோசாமணி, அருள் சகோதரி பிலோமினால் மற்றும் புதிய கிரியாக்கள் தொடங்க காரணமாயிருந்த அருள் சகோதரி ஆஞ்சலா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். பொறுமை. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மாபெரும் சக்தி என்ற ஒளியை ஏற்ற எம் ரீஜியா நிர்வாகிகளை அன்போடு அழைக்கின்றேன். சேவை. கனிவின் உருவம் அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை அர்ப்பணித்து மனித குலத்திற்கு சேவை செய்தவர். எனவே சேவை என்னும் ஒளியை ஏற்ற சிறு வயதிலேயே சேனையின் இணைந்து சேவை செய்யும் சிறுவர் பிரசிடியம் மற்றும் இளையோர் பிரசிடியத்தின் பொறுப்பாளர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 12 முதல் 14 வரை. பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நெஞ்சே நீ
ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கழுகின் நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்ட
நல்லவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Alleluia, 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 Alleluia. அருள்மிகு மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் லூக்காஸ் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மதுரை உயர் மறைமாவட்ட மரியாயின் சேனையை முழுவதுமாக இந்த வளாகத்திலே பார்ப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். நமது மறைமாவட்டம் முழுவதுமாக ஒரே குடும்பமாக இங்கே குழுமி இருக்கின்றது. அன்னையின் பெயரால் அன்னையினுடைய பிள்ளைகள் என்ற உங்களுடைய வழியாக மறைமாவட்டம் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றது. நீங்கள் அன்னைக்கு விழா எடுத்து அன்னைக்கு மகிமை சேர்க்கும் வண்ணமாக பல காரியங்களில் நீங்கள் ஆண்டு முழுவதும் செய்து அதை கொண்டாடும் விதமாக இந்த நாளை தேர்ந்தெடுத்து ஜெபமாலை
பவனியாக வந்து இப்போது திருப்பலியில் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். அன்னையின் வழியில் கிறிஸ்துவை நோக்கி என்ற எண்ணத்தோடு அன்னையை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த அன்னை உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க, உங்களுக்கு வேண்டிய அருளை கொடுக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்னை மரியாள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அவருடைய மகனை மையப்படுத்தியதாக இருப்பதையே நாம் பார்க்கிறோம். விவிலியத்தில் நாம் பார்ப்போமே என்றால் எங்கெங்கு அன்னை மரியாளை பற்றி கூறப்பட்டிருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அவருடைய மகனை மையப்படுத்தி இவர் எப்போதும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியில்தான் அன்னை எப்போதும் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்பவராக இருக்கின்றார். தனக்கென்று அவர் எந்த பெருமையும் பார்க்க மாட்டார். தனக்கென்று எதையும் வைத்து கொள்ள மாட்டார். நம் அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து செல்வதை பார்க்கிறோம். குறிப்பாக நாம் பார்ப்போமே என்றால் பெத்லகேமிலே அந்த மானிடை குடிலிலே குழந்தையை பெற்றெடுத்த போது அந்த குழந்தை இயேசுவை அங்கு அந்த குழந்தையை பார்க்க வந்த இடையர்களுக்கும் ஞானிகளுக்கும் அந்த குழந்தையை காட்டுகிறார். அந்த குழந்தையை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். வானதூதர்கள் சொன்னபடி உலகுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அன்னை மரியாள் காட்டிய அந்த குழந்தையில் பார்க்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க வைக்கின்றார்கள். 3 ஞானிகள் தேடி வரும்போதும் கூட அன்னை மரியாள் இந்த குழந்தையை அவர்களிடம் காட்டி அந்த குழந்தையை மகிமைப்படுத்த வைக்கின்றார். அடுத்து நாம் பார்ப்போமே என்றால் கானாவூர் திருமணத்திலே அவர் தண்ணீரை திராட்சரசமாக இறைமகன் இயேசு கிறிஸ்து மாற்ற இவர் பணிக்கின்ற போது என்ன சொல்லுகின்றார்? அவர் சொல்லுவதை செய்யுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் அங்கும் என்ன சொல்லுகிறார்? அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்து நாம் அவர் எங்கே பார்க்கிறோம்? சிலுவை அடியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்து கொண்டிருக்கின்ற போது, துன்பப்பட்டு கொண்டு அவர் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற போது அந்த அன்னை தனது மகனுக்கு தனது உடன் இருப்பை கொடுத்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை தந்து அந்த சிலுவை பாதையிலே உடன் இருந்து அந்த மரிக்கும் தருவாயிலும் உடன் இருந்து அவருக்கு ஆறுதலாக, இவர் வேதனைப்பட்டாலும் உமது உள்ளத்தை ஓர் வாள் ஊடுருவும் என்று ஏற்கனவே குழந்தை பெற்றெடுத்து கொண்டு வந்தபோது சீமோன் சொன்ன வார்த்தை அங்கு நிறைவேறி கொண்டிருந்தாலும் தனது துன்பத்தையும் கண்டுகொள்ளாது தனது மகனுடைய துன்பத்தில் உடன் இருப்பவராக நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்போமே என்றால் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்று விட்டார். விண்ணகம் சென்ற போது சீடர்களிடம் என்ன சொல்லுகின்றார்? இங்கேயே தங்கியிருங்கள், தூய ஆவியானவரை பெற்ற பிறகு உலகெங்கும் செல்லுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப தூய ஆவியானுடைய வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்த போது அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து, எனது மகன் உங்களை திக்கற்றவராக விட மாட்டார் என்ற அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களோடு இருந்து ஜெபித்து கொண்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பர்களே, அந்த அன்னையினுடைய பணி என்பது எப்போதும் அந்த தனது மகனாகிய மீட்பரை மையப்படுத்தி மீட்பின் பணி செய்யப்பட வேண்டும், அந்த மீட்பை எல்லா மக்களும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதிலேயே உறுதியாக இருப்பதை பார்க்கிறோம். இவர் தனது கடவுளுடைய மகனுக்கு தாயாக போகிறோம் என்ற பெருமை வந்தவுடன் இவர் பெருமையில் என்ன சொல்கிறார்? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று தான் சொன்னார். அங்கு கூட நாம் பார்க்கின்ற போது அன்னை மரியாள் எப்போதும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டி வாழ்ந்து மீட்பரை இந்த உலகத்துக்கு கொடுத்த அவர் இன்றும் அதே பணியை நாம் செய்ய வேண்டுமென்று பணிக்கின்றால் நாம் செய்கின்ற எல்லா பணிகளும், அன்னை மரியாளுக்கென்று ஏற்கின்ற எல்லா பணிகளும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் செய்கின்ற பணிகள் நமக்கு பெருமை சேர்க்க அல்ல, நாம் யார் பெரியவர் என்பது அல்ல, யார் கொமிசிய தலைவர் யார் கியூரியா தலைவர் என்பது அல்ல. நாம் செய்கின்ற எல்லா பணிகளும் அவரை மையப்படுத்தி அவரை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும்,
அவர் உங்களை அன்பு செய்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதை இது குறித்து காட்டுவதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் நாம் உண்மையிலேயே மரியாயின் பக்தர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் நற்கருணையை ஆராதிக்க வேண்டும், திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும், இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்னையினுடைய பக்தர்கள் என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற போது அவர் சொல்லுவதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்க வேண்டும். அடுத்து நம்முடைய வாழ்வின் வழியாக, நம்முடைய புனித வாழ்வின் வழியாக, நம்முடைய ஜெப வாழ்வின் வழியாக மற்றவர்களுக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவை எடுத்து காட்டுவதின் வழியாக அந்த புனிதமான அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை காட்டுகின்ற வாழ்வை வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். இதை நாம் எங்கு தெளிவாக செய்கிறோம் என்றால் பல பணிகளில் செய்கிறோம். அந்த ஆன்மீகத்தை மையப்படுத்துவது, அந்த ஆன்மீகத்தில் வேரூன்றி ஆழ்ந்து செல்வது என்று சொல்லுகின்ற போது நாம் ஜெபிக்கின்ற ஜெபமாலை. ஜெபமாலை நீங்கள் பங்கு ஆலயத்திலிருந்து பவனியாக ஜெபித்து இங்கு வந்தீர்கள். இந்த ஜெபமாலை சொல்லுகின்ற போது இந்த ஜெபமாலை என்பது என்ன என்று பார்ப்போமே என்றால், இந்த ஜெபமாலை என்பது நம்மை நம்பிக்கையில் வளர்க்கும் ஒரு கூடமாக இருக்கின்றது. நம்மை நம்பிக்கையில் வளர்த்து எடுக்கின்றது. அந்த ஜெபமாலையில் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோமே. இந்த ஜெபங்களை மீண்டும் மீண்டும் சொன்னாலும் நாம் தியானிக்கின்றது எது? அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து மீட்பருடைய பிறப்பு, வாழ்வு, இறப்பு, மரணம், உயிர்ப்பு, இவைகளைத்தான் நாம் தியானிக்கின்றோம். அப்படி என்றால் எப்படி நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களும், அன்னை மரியாளுக்கு எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் மகனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அதுபோல இந்த ஜெபமாலை தெளிவாக அதை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அது மகிழ்ச்சியின் மறை உண்மையாக இருக்கலாம், துயர மறை உண்மையாக இருக்கலாம், அல்லது மகிமையின் மறை உண்மையாக இருக்கலாம், அல்லது ஒளியின் மறை உண்மையாக இருக்கலாம். மகிழ்ச்சியின் மறை உண்மையில் நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த ஆண்டவருடைய தாழ்ச்சியையும் அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலையும் நாம் அங்கு பார்க்க முடியும். துயர அல்லது துக்க மறை உண்மையில் நாம் என்ன பார்க்கிறோம்? அவருடைய தியாகத்தையும் பிறரை மன்னிக்கக்கூடிய மனநிலையையும் நாம் அங்கு பார்க்க முடியும். மகிமையின் தேவ ரகசியம் நம்ம கொடுப்பது என்ன? நமக்கு வாழ்வில் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. இந்த உலகத்தோடு நமது வாழ்வு முடிந்து விடுவதல்ல, நிலையான வாழ்வு நமக்கு உண்டு என்ற அந்த எதிர்நோக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஒளியின் மறை உண்மைக்கு வருவோமே என்றால் அங்கு இயேசு கிறிஸ்துனுடைய பொது வாழ்வின் பணியில் அந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அந்த பணியில் நம்மை இணைத்து ஒளியின் மக்களாக வாழ வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த ஜெப உணர்வோடு நாம் ஜெபமாலை சொல்லுவோமே என்றால், இந்த ஜெபமாலை நமக்கு துன்பத்தில் ஆறுதலை தருகிறது, குடும்பத்தை ஒற்றுமையாக வைக்கிறது, இளைஞர்கள் இளம் பெண்களை காக்கிறது, மன மாற்றத்தை கொண்டு வருகிறது, நம்முடைய இதயத்திலே ஒரு அமைதியை உருவாக்குகிறது. இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது குடும்பத்திலே பிரச்சனையே இல்லை என்ற அர்த்தம் அல்ல. பிரச்சனைகளுக்கு மத்தியில் அமைதியை கொடுக்கிறது, குழப்பங்களுக்கு மத்தியில் தெளிவை கொடுக்கிறது. என்ன செய்வது என்று குழம்பி நிற்கின்ற போது இதை செய், இங்கு செல்ல வேண்டும் என்ற வழியை வெளிப்படுத்துகிறது. அங்குதான் நாம் பார்க்கிறோம் இந்த ஜெபமாலையின் வல்லமையை, அந்த ஜெபமாலையின் புனிதம் நிறைந்த அருளை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் புனிதர்கள் பல நிலையில் எடுத்து சொல்வதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். புனித லூயிஸ் மான்ஃபோர்ட் சொல்லுவார், ஜெபமாலையின் வழியாக நான் எதையும் என்னுடைய வாழ்க்கையில் பெற முடியும் என்று சொல்லுவார். புனித பாத்ரே பியோ சொல்லுவார், ஜெபமாலை என்னை புனிதத்துவத்தில் வளர்த்தெடுக்கிறது என்று சொல்லுவார். புனித 2ஆம் ஜான் பால் என்ன சொல்லுவார் என்றால், என்னுடைய அந்த ஆயருடைய பணி இப்போது அந்த திருத்தந்தையினுடைய பணி முழுமையாக என்னால் செய்ய முடிகிறது என்றால் நான் ஜெபிக்கின்ற ஜெபமாலை என்று சொல்லுவார். அவரே சொல்லுவார், ஜெபமாலை என்பது நற்செய்தியின் தொகுப்பு, த கம்பெண்டியம் ஆஃப் த காஸ்பல்.
4 நற்செய்தி நூல்களை நாம் விவிலியத்தில் வைத்திருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 நற்செய்தியினுடைய தொகுப்பாக இருக்கிறது தான் இந்த சின்ன ஜெபமாலை. நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளக்கூடிய எளிமையான அந்த ஜெபமாலை அனைத்து மறை உண்மைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது என்று தெளிவாக கூறி அவர் சொல்லுகிறார், இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற போது நாம் அன்னையினுடைய அருளை பெற்ற மக்களாக, அன்னையினுடைய வேண்டுதலால் இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த அன்னை மரியாள் இத்தகைய அருளை நமக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த திரு அவையை வளர வைப்பது, திரு அவையின் தாயாக அன்னை மரியாள் விளங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் மரியாயின் சேனைன்னா என்ன? படை. படைன்னா என்ன? யாராவது எதிரிகள் வந்தால் தாக்குவோம், எங்களால் முடியும் என்று. நம்முடைய படை என்பது என்ன? பலத்திலோ துப்பாக்கியிலோ அதிகாரத்திலோ இல்லை. உங்களுடைய பலன், உங்களுடைய படையினுடைய சக்தி எதில் இருக்கிறது? ஜெபமாலையில் இருக்கிறது. இந்த ஜெபமாலை வைத்து என்ன காரியம் சாதிக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். அதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அந்த அனுபவித்ததோடு மட்டுமல்ல, அதை பிறரும் அனுபவிக்க நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில்தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குடும்பத்தை சந்திக்க செல்கிறீர்கள். அடுத்து என்ன செய்கிறீங்க? நோயாளிகளை பார்க்க போகிறீர்கள். அடுத்து தனிமையிலே யாராவது இருந்தால், இன்றைக்கி தனிமை நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் ஒரு வயதானவங்க தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, எங்கேயா இருந்திருப்பாங்க, அல்லது சென்னையில் இருப்பாங்க, பாம்பேயில் இருப்பாங்க, அல்லது வெளிநாட்டில் இருப்பாங்க. இவங்க பரிதாபமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட போய் உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இருக்கும், ஆனால் சமைக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ முடியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதோ, அவங்களோட சேர்ந்து ஜெபிப்பதோ, அல்லது நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துவதோ, அல்லது பங்கு அளவிலே நீங்கள் சிறுவர் சிறுமியர்களுக்கு, இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு அந்த மறைக்கல்வி கொடுப்பதோ, அல்லது மற்றவர்களை, பிள்ளைகளை இந்த அருள் அடையாளம் பெறுவதற்கு அவர்களை தயாரிப்பதிலோ, புது நன்மையாக இருக்கலாம், உறுதி பூசலாக இருக்கலாம், ஏன் திருமணமாக கூட இருக்கலாம். இவர்களை தயாரிப்பதிலே நீங்கள் ஈடுபடுவர்களாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கு மேலாக, அல்லது இப்போ பார்ப்போமே என்றால் சிறைப்பணி என்று நாம் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த சிறைப்பணி புரியவர்களாக இருக்கலாம். இந்த பணிகளை நீங்கள் மரியாயின் சேனை என்று செய்யும் போது அன்னை மரியாளை இந்த மக்களிடம் நீங்கள் எடுத்து செல்பவர்களாக இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் இத்தகைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. செய்ய வேண்டுமென்றால் அன்னையிடம் இருந்த சில குணநலன்கள் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த குணநலன்களை நாம் நமதாக்கி கொள்ளும்போது இன்னும் காரியங்களை அதிகப்படுத்த முடியும், காரியங்களை இன்னும் ஆழமாக செய்ய முடியும். அப்படி என்றால் அன்னை மரியாளிடமிருந்த தாழ்ச்சி, அன்னை மரியாளிடமிருந்த அந்த கீழ்ப்படியும் தன்மை, அந்த அன்னை மரியாளிடமிருந்த அந்த மறைபரப்பு ஆசை, பணி, தீவிரம், எனது மகனை எல்லோரும் கண்டுகொள்ள வேண்டும். நீங்கள் மரியாயின் சேனையினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள். இந்த உறுப்பினர்களுடைய சேவை பணி என்பது ஆண்டுக்கு ஒரு இந்த கான்ஃபரன்ஸுக்கு வருவதோ அல்லது ஒரு விழாக்கள் வருவதோ என்று மட்டும் நின்றுவிடக்கூடாது. ஒரு கியூரியா அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 20, 25, 30 பேராக இருப்பீங்க. ஆனால் கியூரியா மீட்டிங் போட்டால் எத்தனை பேர் போகிறோங்கிறதையும் யோசித்து பார்க்கணும். எல்லா கியூரியா மீட்டிங் போகிறோமா? கேள்விக்குறி. அடுத்து பார்த்தோம்னா மரியாயின் சேனை ஒரே பெண்கள் மையம், பெண்களுமாக தான் உட்காந்துருக்கீங்க. ஆண்கள் 1, 2 அங்கங்கே தேடி பார்க்குறேன். மரியாயின் சேனை பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் உண்டு. இப்போ நீங்கள் அரசியலில் பெண்கள் இடம் தேடுற மாதிரி இப்போ ஆண்கள் மரியாயின் சேனையில் ஒதுக்கீடு தேடணும் போல தெரியுது. ஆமாம், எங்களுக்கும் இடம் கொடுங்கள் என்று. ஆனால் அவங்க அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலையே, அவங்க வரலையாங்கிறது, அவங்க வரலைங்கிறாங்க. இதை உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுங்கள். ஆமாம், வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்காரரை சொல்லுங்கள். மரியாயின் சேனை உங்கள் குடும்பத்தில் நடத்தும்போது உங்கள் பிள்ளை அடுத்த சிறுமியர் பிரசீடியம் சொன்னீங்க. சிறுவர் பிரசீடியம், சிறுவர்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இணைந்து செய்யப்படும் போது அந்த குடும்ப ஒற்றுமையை, சமாதானத்தை நாம் வாழுகிறோம், நிறுத்துகிறோம். அதையே நாம் பிறருக்கு கொண்டு செல்லக்கூடிய கருவியாக மாறுகிறோம்.
எனவே இந்த விழா நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தரட்டும். இந்த இணைந்து வந்திருப்பது ஒவ்வொரு மூலையிலிருந்து, அங்கே பாருங்கள், உத்தமபாளையம், மேலூர், இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் நகர், ஒத்தையால், ஒவ்வொரு மூலையில், மறைமாவட்டத்தில் ஒவ்வொரு மூலையிலும் வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை ஒரு சிலர் தெரியாமல் இருக்கலாம். இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் ஊர்க்காரங்கிட்ட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. தாண்டி போய் நீங்கள் எந்த பங்குலேருந்து வந்திருக்கீங்கன்னு கேளுங்க. அப்படி நாம் ஒருவர் தெரிந்து பழகுகின்ற போது, இதை நாம் பிறரிடம் எடுத்து செல்லும்போது உண்மையிலேயே அன்னையினுடைய படையாக இருக்கிறோம். அவர் விரும்புவதை மக்களிடம் எடுத்து செல்லுகிறோம். அவர் விரும்புவதெல்லாம் என்ன? அவர் சொல்லுவதை செய், என் மகனை அறிவியுங்கள், என் மகன் கொண்டு வந்த மீட்பை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு கொடுத்த அருளுக்கு நன்றி கூறி, அந்த அருளிலே நாம் நிலைத்து நின்று, நாம் ஆண்டவருடைய கரங்களிலே ஒரு நல்ல கருவியாக முதல்ல நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்து, மற்றும் நாம் சந்திக்கின்றவர்களுக்கு இந்த அருளை கொடுக்க ஆண்டவரிடம் வேண்டுவோம். நீங்கள் என்னென்னலாம் பணிகள் செய்கிறீர்களோ, நீங்கள் நோயாளிகளை சந்திக்க சென்றால் மரியாள் அவர்களை குணப்படுத்தட்டும், ஏழைகளை தேடி சென்றால் அவர்களுக்கு அன்னை மரியாள் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என்ற நம்பிக்கையில் உங்களை அர்ப்பணித்து பயணியுங்கள், பணி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை என்றும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்கி அருள் புரிவாராக. திருவுடலாம் திருச்சபையை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் உமது அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும், கிறிஸ்து போதித்த நேர்மை, கருணை, இரக்கம் நிறைந்த உள்ளத்துடன் அன்னை திரு அவையோடு இணைந்து இறைபரப்பு பணியை சிறப்பாக நிறைவேற்ற தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் பெற்று தங்களின் அழைப்பினை உணர்ந்து இறை மக்களை வழி நடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நீதியின் அரசரே எம் இறைவா, உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் சுயநலமின்றி நேர்மையுடனும் பாரபட்சமின்றி ஏழை எளியோரின் குரலுக்கு செவி கொடுத்து அனைவருக்கும் சமமான நீதியை வழங்கவும், நாட்டில் நிலவும் பிளவுகள் நீக்கி ஒற்றுமை, சகோதரத்துவம், வன்முறைகளை நீக்கி அமைதியான சூழலை உருவாக்க, ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்கவும், இனம், மொழி, நாடு என்ற பாகுபாட்டை கடந்து போர் அபாயங்களை தவிர்க்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரியாயின் சேனையருக்காக. வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, மரியாயின் சேனையினர் உலக மக்களின் நலம், பாவிகளின் மனமாற்றம், திருச்சபை பணிகளுக்காகவும் நற்செய்தி அறிவிப்பு, மக்கள் சந்திப்பில் ஏற்படும் சவால்களை சந்திக்க அன்னை மரியாயின் தாழ்ச்சியும் பெண்களின் உரிமையை போற்றிட இறைவனின் துணை வேண்டியும் சேனையரின் ஜெபத்தின் மூலம் ஆன்மாக்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்கவும் உழைக்க உடல் உள்ள ஆன்ம பலம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 90 நோயாளிகளுக்காக. மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராகிய இறைவா, உடல் உள்ள நோய்களினால் துன்புறும் நோயாளிகள் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நோய்கள் குணமடைந்து பரிபூரண சுகம் பெறவும், தங்களின் பலவீன நேரங்களில் பொறுமையுடனும் மன மகிழ்வுடனும் இறைவனின் சித்தமென ஏற்றுக்கொள்ளும் மன உறுதியையும் நம்பிக்கையும் பெற்று நோயை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் அருளையும் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோருக்காக மன்றாடுவோம். உலகின் ஒளியான எம் இறைவா, இளைஞர் இளம் பெண்களுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வு என்னும் பாதையில் நீரே ஒளியாக இருந்து இவர்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து அதற்கேற்ப வாழ்ந்து தீமைகளை களைந்து நல்லதை ஏற்று
உம் அன்பு பிள்ளைகளாக உமக்கு உகந்த வகையில் என்றும் வாழவும், இறை மாட்சிப் பணியில் அன்பின் குரலை கேட்டு போலியான உலக இன்பங்களில் ஏமாறாமல் சரியான பாதையில் பயணிக்க தூய ஆவியின் ஞானத்தையும் தெளிவையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மதுரை உயர்மறை மாவட்டம் கொமிசியம் துவங்கி 500 மாதங்கள் நிறைவடைவதற்கு நன்றியாகவும் அன்னை மரியாள் வழியாக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்னையின் அருளும் ஆசீரும் கிடைக்கவும் வரும் நாட்களில் அவர்கள் தம் சேனையார்களோடு இணைந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாக இருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். கேட்டருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாகிலும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் வளராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுவே, மனம் காண ஏற்றிடுவே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளோ. கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பட்ட நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி
வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை இன்னும் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமார் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் மது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமண் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரிடும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும்
தீமையிலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே. தேனான உன்னிடைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன்னிடைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே. சேனை இறுதி ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. கடவுளின் தூய அன்னையே, இதோ உம்மிடம் அடைக்கலம் தேடி வருகிறோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் மன்றாட்டுக்களை புறக்கணியாதேயும்.
மாட்சிமை பொருந்திய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிகையே, எல்லா ஆபத்துகளினின்றும் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்தருளும். புனித ஜெயராக்கினி அன்னையே, எல்லா அருள் வரங்களின் மத்தியாசியாகிய அமலோற்பவ மரியே, தூய மிக்கேலே, தூய கபிரியேலே, வானுலக வல்லமைகள் அனைத்துமே, மரியாயின் வானதூதர்களின் சேனையே, தூய திருமுழுக்கு யோவானே, பேதுரு பவுல் என்னும் புனிதர்களே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, மரியன்னையின் கொடியின் கீழ் போர் புரியும் எங்களுக்கு உம்மீது குறைவற்ற விசுவாசத்தையும் உமது அன்னையின் மீது நிறை நம்பிக்கையும் தந்து உலகத்தை வெல்லுமாறு வல்லமை அளித்தருளும். எங்கள் செயல்கள் அனைத்தையும் உம்மீதுள்ள அன்பிற்காக மட்டும் செய்யவும், எங்கள் அயலாரில் உம்மையே கண்டு உமைக்கே பணிபுரியவும் இறையன்பால் ஊக்கம் பெற்ற உயிருள்ள விசுவாசத்தை தந்தருளும். வாழ்க்கையில் நேரிடும் சிலுவைகளிலும் வருத்தங்களிலும் ஏமாற்றங்களிலும் நாங்கள் மனம் தளராமல் அமைதியாயிருக்க கற்பாறை போன்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தை தந்தருளும். கடவுளுக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் பெருங்காரியங்களை தயக்கமின்றி தொடங்கவும் தொடர்ந்து செய்யவும் துணிவுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒற்றுமையுடன் முன்னேறி செல்லவும் இறையன்பின் நெருப்பை எங்கும் எரிய செய்யவும் இருளிலும் சாவின் நிலையிலும் இருப்பவர்களுக்கு ஞான ஒளி தரவும் ஆர்வமற்றவர்களுக்கு ஊக்கம் ஊட்டவும் பாவத்தால் ஆன்மாவையில் இழந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கவும் சமாதானத்தின் வழியில் நாங்கள் அடிசறுக்காமல் நடந்து செல்லவும் எங்களுக்கு நெருப்பு தூண்போல் துணை புரியும் விசுவாசத்தை தந்தருளும். இவ்வாறு வாழ்க்கை என்னும் போராட்டம் முடிவடைந்த பிறகு எங்கள் சேனை முழுவதும் அதன் உறுப்பினர் ஒருவரையும் இழக்காமல் உமது அன்பும் ஆட்சியும் விளங்கும் நித்திய பேரின்ப நாட்டில் உமது முன்னிலையில் மீண்டும் அணிவகுத்து நிற்க அருள் புரிந்தருளும் ஆண்டவரே, ஆமென். இறந்த நம் சேனையார் ஆன்மாக்களும் இறந்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் கடவுளின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறவனவாக, ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, பாஸ்கார் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் வழியில் கிறிஸ்துவில் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியே வாழ்க. ஆண்டவரின் சேனையில் மரியா, மரியாயின் சேனையில் நாங்கள் என்று கூறுவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
மதுரை உயர் மறை மாவட்டத்தின் மரியாயின் சேனையாளர்களாகிய நாங்கள் நடத்திய அன்னையின் ஜெபமாலை பவனி நல்ல முறையில் நடைபெற்றதற்கு முதலில் நாம் மரியன்னைக்கு நன்றி செலுத்துவோம். எங்களின் அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றி நாம் அனைவருக்கும் இறையாசீர் பெற்றுத்தந்த எங்களின் பாசமிகு மேதகு முனைவர் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களுக்கு மதுரை கொமிசியத்தின் சார்பாக எங்களின் உளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயருக்கு பொன்னாடை போர்த்த அருட்தந்தை ஆன்மகுரு அமல்ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். அன்பிற்குரியவர்கள், இப்பொழுது தந்தை நம்முடைய முதன்மை குரு அவர்கள் நமக்கு ஆசியுரையை வழங்குவார். ஜெபமாலை உடன்படிக்கையின் அடையாளம். இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்டிலே, இந்த இந்திய நாட்டிலே அது உடன்படிக்கையின் அடையாளம். அவர்கள் இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை தூக்கி வந்த போதெல்லாம், உடன்படிக்கை அவர்களோடு இருந்த போதெல்லாம், உடன்படிக்கை அவர்களுக்கு ஆற்றல் தந்தது, தெளிவை தந்தது, பராமரிப்பை தந்தது, பாதுகாப்பை தந்தது, உறுதியை தந்தது, வெற்றியை தந்தது. எனவே தான் அவர்களோடு வைத்திருந்தார்கள். அதுபோல நாம் ஜெபமாலை வைத்திருக்கிற போதெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தான். எனவே தான் ஜெபமாலையை தூக்கி வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போது ஜெபமாலை தூக்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். படுக்கையில் படுத்து கொண்டு ஜெபிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. ஜெபமாலையை தூக்கி நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி மேல் வெற்றி தான். இந்த நாட்டிலே, இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய இன்றைய சூழல் உங்களுக்கு தெரியும். மதச்சார்புள்ள இந்த அரசியல் சூழலிலே மதச்சார்பற்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய சூழல் நம்முடைய ஜெபத்தினால் முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்று சமய சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கின்றவர்களாக, ஊக்கப்படுத்துகின்றவர்களாக, அதனை விதைக்கின்றவர்களாக நம்முடைய பங்குகளிலே, நாம் வாழுகின்ற இடங்களிலே இருக்க வேண்டும். மரியன்னையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். எங்கு கொண்டு செல்ல வேண்டும்? வீடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும், பங்குகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும், சிறைச்சாலை கொண்டு செல்ல வேண்டும், மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும். எங்கெல்லாம் அன்னையினுடைய புண்ணியங்களும் நற்பண்புகளும் தேவையோ அங்கெல்லாம் அன்னையை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் ஜெபமாலை மட்டுமல்ல, அன்னையினுடைய வாழ்க்கை பண்புகளை எல்லாம் நாம் வாழ்வாக்கம் செய்கிற போது அங்கு இந்த நல்லிணக்கம், சமய சமூக பண்பாட்டு மொழி நல்லிணக்கமான வளர்கிறது. எல்லா மக்களும் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக, அன்னை மரியாளுடைய வழிகளை புரிந்து கொள்கின்றவர்களாக மாற முடியும் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. எனவே மரியாயின் சேனையின ஒரு இராணுவமாக இருந்து கொண்டு எதையும் செய்ய முடியும் என்பதைத்தான் காட்டுகிறது. அப்படி என்றால் உலகத்திலே 170 நாடுகளிலே இந்த மரியாயின் சேனையினர் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 30 மில்லியன் உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 1921 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மரியாயின் சேனை 1931 முதலாக இந்தியாவிலே, சென்னையிலே, மயிலாப்பூரிலே ஆரம்பிக்கப்பட்டு உடனடியாக அது 1938-39 மதுரைக்கு வந்து விட்டது. ஆக இந்த மரியாயின் சேனை என்பது கத்தோலிக்க திருவையிலே ஒரு மாபெரும் பொதுநிலையினர் திருக்கழகமாக மட்டுமல்லாமல் அது ஒரு பேர் இயக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கத்திலே நாம் உறுப்பினராக இருக்கிறோம், சேனையினராக இருக்கிறோம், படை வீரராக இருக்கிறோம் என்பதை நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளிலே, இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனைவரும் அன்னையினுடைய அந்த அன்பு வழிகளினால் இந்த உலகம் அமைதி பெற, விடுதலை பெற, அது மட்டுமல்ல அவருடைய மகன் இயேசு கண்ட கனவு, இறையாட்சி கனவு நனவாகிட நீங்கள் எல்லோரும் ஒரு சேனையினராக, இராணுவத்தினராக இருந்து உழைக்க வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்திலே மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் சார்பாகவும் அனைத்து குருக்கள் மற்றும் அருட்சோதரிகள் சார்பாகவும் உங்களை அன்போடு இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். அன்னை மரியாளை கொண்டு செல்லுங்கள். ஜெபம், சேவை என்ற 2 கண்களினால் உங்களுடைய வாழ்க்கையினால் நீங்கள் மரியாளை மக்களுக்கு கொடுத்து புதிய உலகத்தை உருவாக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.